வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பேரை மர மாதிரியே தெரியல. சோ இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன். அந்த சாமுண்டீஸ்வரியோட ஃபங்க்ஷனுக்கு தான் உன் பேரன் போயிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால நேரா அங்க போயிடலாம். அங்க சாமுண்டீஸ்வரியோட ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறதுனால உன் பேரன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால ரொம்ப நேரம் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு விருமன் சொல்றாரு. அப்பதான் பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, என் பேரன் தான் வரேன்னு சொல்றான்னு, அவன் வந்துருவான். விருமன் சொல்றாரு, ரொம்ப நேரமா வந்துருவான்னு சொல்றான், ஆனா எனக்கு தெரிஞ்சு வர மாதிரி தெரியல. பூசாரி ஐயா, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ஐயர் சொல்றாரு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் ஐயா இருக்கு. அப்புறம் விருமன் சொல்றாரு, அப்புறம் என்ன, 5 நிமிஷத்துல மண்டபத்துக்கு போனோம்னா அடுத்த 5 நிமிஷத்துல அவங்களோட பேரனை பார்த்து அந்த நவதானியத்தை கலசத்துல போட்டுடலாம்ல. ஏன் வந்துட்டு நம்ம எல்லாரும் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. அம்மன் வேற சாமியாடி சொல்லிட்டாங்க, இது மாதிரி இன்னைக்கே கண்டிப்பா கலச பூஜை நடக்கணும் அப்படின்னு. இதுக்கு இடையில நம்ம இப்படி வந்துட்டு காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறது நம்ம ஊருக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். நான் என்ன சொல்றேன் கேக்குறீங்களா? அதுக்கு தலைவர்கள் சொல்றாங்க, ஆமா பரமேஸ்வரி அம்மா, இவன் சொல்றதும் சரிதான். என்னதான் இருந்தாலும் இவன் சரியா சொல்ல மாட்டான், பிரச்சனையாகும். ஆனா இந்த வாட்டி சொல்றது சரிதான். ஒருவேளை கலச பூஜை நடக்கல அப்படின்னா அது அம்மனோட கோவத்துக்கு நம்ம ஆளாகிற மாதிரி. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க பேரன் அந்த சாமுண்டீஸ்வரியோட ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கல்ல, எல்லாரும் அங்கேயே போவோம். அங்க போயிட்டு அவர் நவதானியத்தை போட்டத்தோட நம்ம திரும்பி வந்துருவோம். இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, கொஞ்சம் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என் பேரன் வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்களா. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, சொல்றதை கேளுங்க, எல்லாம் நல்லதுதான் நாங்க சொல்றோம். இது மாதிரி ரொம்ப நேரம் ஆயிட்டே இருக்கு. அம்மனோட கோவத்துக்கு ஆளாகிட்டா என்ன பண்றது? இங்க பாருங்கம்மா, போயிட்டு பேரன் தானே நவதானியத்தை போட போறாரு, நம்ம தானே அவரை தேடி போறோம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி போகலாம் அப்படின்னு சொன்னதோட விருமன் சொல்றாரு, அப்புறம் என்ன, கலசத்தையெல்லாம் தூக்குங்க, நேரா மண்டபத்துக்கு போவோம் அப்படின்ட்டு விருமன் கிளம்புறாரு. அப்ப விருமன் ஐசா நேரா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. சந்திரா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க விருமன். விருமன் சொல்றாரு, மேடம், இங்க உள்ளவங்களை எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டேன். இன்னும் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்துல அந்த மண்டபத்துல இருப்போம். அதுக்குள்ள அந்த கார்த்தி வேற எதுவும் திட்டம் போட்டு வேற எங்கேயும் போகாம பாத்துக்கிடுங்க. சந்திரா சொல்றாங்க, அவன் என் கண்ணு எதிர்க்கவே தான் இருக்கான். அவன் அங்கேயும் வர முடியாது, இந்த மண்டபத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது. அக்காவும் அவளை பாத்துக்கிட்டே இருக்கான். சோ கண்டிப்பா அவன் எங்கேயும் போக மாட்டான். நீங்க நேரம் மண்டபத்துக்கு வாங்க, இன்னைக்கு நாமளா அவங்களான்னு பாத்திரலாம் அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. விருமன் சொல்றாரு, இன்னையோட அந்த கார்த்தி அப்புறம் அந்த பரமேஸ்வரி ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இத்தனை வருஷமா அந்த சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்னு வைராக்கியத்தோட இருந்தேன். அதே மாதிரி நான் இன்னைக்கு அவளை அவமானப்படுத்த போறேன் அப்படின்ட்டு சந்திரா இருக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம சிவனாண்டி வராரு. சிவனாண்டி வந்ததோட சந்திராட்ட கேக்குறாங்க, என்ன சந்திரா, ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கா? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, எத்தனை வருஷமா சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நமக்கு சரியான ஒரு நேரம் கிடைச்சிருச்சு. அந்த சாமுண்டீஸ்வரி இருக்கால, அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவமானப்பட போறா. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளேயே புகுந்து ஏமாத்தி இருக்கான் அப்படின்னா சாமுண்டீஸ்வரி எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாமுண்டீஸ்வரியை கேவலமா பேசுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த விருமன், அந்த ஊர் தலைவர்கள், அப்புறம் கலசம் எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்க வர போறாங்க. கார்த்தி தான் இந்த கலச பூஜையில கலந்துக்கணும், நவதானியத்தை போடணும் அப்படின்னு அவங்க சொல்ல போறாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இது கேட்டதோட நம்ம சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, இத்தனை வருஷமா நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், உறவுக்காரங்க எல்லாரும் முன்னாடியே சாமுண்டீஸ்வரி அவமானப்பட போறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இன்னொரு விஷயம், அந்த டிரைவர் ராஜா வேற ஏதாவது பிளான் பண்றதுக்குள்ள நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இதை கேட்டதோட சிவனாண்டியும் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி வந்து என்ன பண்றாங்கன்னா, நைஸா அந்த பக்கமா வந்துட்டு கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, என்ன இது, பாட்டி போன் பண்ணிருக்காங்க, சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருச்சுப்பா, ஏன்பா நீ வரதுக்கு நேரம் ஆயிட்டு? அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி, நான் இங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன் பாட்டி.
அத்தை வந்துட்டு நான் எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் இந்த இடத்த விட்டு எப்படியாவது வேற எங்கேயாவது போறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சந்திராவுக்கு ஏற்கனவே என் மேல சந்தேகம் வந்துருச்சுல, அதனால நான் எங்கேயுமே போக முடியாதபடி லாக் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள மாட்ட வைக்கிறதுக்கு தான்ப்பா இப்படி பண்றாங்க. இந்த விரும்ப இருக்காம அவன் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வரேன்னு சொல்லிட்டான். ஏன்னா மண்டபத்துல ராஜ சேதுபதியோட பேரன் இருக்கிறதா அவங்களுக்கு தெரியுமா. அதனால எல்லாரும் சேர்ந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. இந்த விருமனும் அந்த சந்திரா கூட சேர்ந்துதான்ப்பா என்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப என்னப்பா பண்றது? எல்லாருமே சேர்ந்து மண்டபத்துக்கு தான் வரோம். மண்டபத்துக்கு மட்டும் வந்ததோட அவன் நேரா உன்னை பார்த்து நீதான் ராஜ சேதுபதியோட பேர அப்படின்னு அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டா என்ன நடக்கும்? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருப்பா. இப்ப என்னப்பா பண்றது? கார்த்திக் சொல்றாரு, பாட்டி அதை நான் பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க பதட்டப்படாம வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரியும் சரிப்பா நீ சொல்லிட்டே இல்ல அப்படின்ட்டு போனை கட் பண்ணி பயப்படுறாங்க. கடவுளே நீதாப்பா காப்பாத்தணும். என் பேரன் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான், இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் அப்படி போய் சொல்லி சாமுண்டீஸ்வரி வீட்டுல போய் இருக்கான். மத்தபடி சாமுண்டீஸ்வரிய அவமானப்படுத்தணும் அப்படிங்கறது நோக்கமே அவனுக்கு கிடையாது. நீதாப்பா முருகா என் பேரனை காப்பாத்தணும் அப்படின்னு சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா மயில் வாகனம் இங்கேருந்து வந்துட்டு என்னாச்சு மாப்பிள்ள? அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி கோவில்ல இருந்து கலசத்தை எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு வராங்களாம். மயில் வாகனம் கேக்குறாரு, இங்கயா? அவங்க எதுக்கு இங்க வராங்க? கார்த்தி சொல்றாரு, இந்த மண்டபத்துல ராஜ சேதுபதியோட பேரன் இருக்கான் அப்படின்னு சொல்லி விருமன் கூட்டிட்டு வராரு. அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க கலசத்தை எடுத்துக்கிட்டு. எப்படியாவது சமாளிக்கணும். மயில் வாகனம் சொல்றாரு, ஐயோ எப்படிப்பா சமாளிக்கிறது? நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. கார்த்திக் சொல்றாரு, எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். நல்லபடியா ஃபங்க்ஷனையும் முடிக்கணும், அந்த கலச பூஜையும் முடிக்கணும் அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனமும் சரி வாப்பா என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப நம்ம கார்த்திக் எல்லாரும் நின்றுகிட்டு இருக்கும் பொழுது நவீன் வந்து, என்னாச்சு கார்த்தி ரொம்ப சோகமா இருக்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இது மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் நடத்தணும், அந்த கலசத்தை கொண்டுட்டு வரவங்க முன்னாடி நான் தான் கார்த்தி இல்ல அப்படிங்கறதையும் பார்க்கணும். இப்ப என்ன பண்றது? நவீன் சொல்றாரு, கார்த்திக் அவ்வளவுதானே, விஷயத்தை என்கிட்ட விடு, நாங்க பாத்துக்கிறோம். கார்த்திக் கேக்குறாரு, என்ன பண்ண போறீங்க? நவீன் சொல்றாரு, நாங்க பாத்துக்கிறோம். அதே நேரத்துல மயில்வாகன சொல்றாரு, பரவாயில்ல நவீன் எந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவரு பிளான் பண்றதுலயும் பக்கவான ஆளாதான் இருப்பாரு. சோ நம்ம எதுக்கும் கவலைப்படாம இருக்கலாம். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்பதான் கார்த்திக் நேர ராஜாவை பார்த்ததோட கார்த்திக் சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ் ராஜா இங்க வந்ததுக்கு. அப்ப ராஜா சொல்றாரு, கார்த்தி நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்க அப்படின்னு தெரிஞ்சு எப்படிப்பா என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அதான் வந்துட்டேன். கலச பூஜைன்னு சொன்னதோட கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆகும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். இது கேட்டதோட கார்த்தியும் ரொம்ப தேங்க்ஸ் ராஜா, எனக்கு பல வகையில நீ உதவி பண்ணிக்கிட்டு இருக்க. ராஜா சொல்றாரு, கார்த்திக் நீதான் என் குடும்பத்துக்கு நிறையவே உதவி பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு நன்றி கடனா நான் இதை கூட பண்ணக்கூடாதா? இது கேட்டதோட கார்த்தியும் சரி என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். அதே நேரத்துல கலசத்தை கொண்டுகிட்டு நம்ம பரமேஸ்வரி வந்து கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் விருமன் நேரா பரமேஸ்வரிய பார்த்து, என்னம்மா ரொம்ப பதட்டமா இருக்கிறத மாதிரி இருக்கு? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னன்னு தெரியல, என் பேரனுக்கு முக்கியமான வேலை போல, அதனாலதான் அவனால வர முடியல. அதுக்காக எல்லாரும் சேர்ந்து இப்படி என் பேரனை பாக்குறதுக்காக அந்த சாமுண்டீஸ்வரியோட ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்க. அந்த சாமுண்டீஸ்வரி நான் ஃபங்க்ஷனுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுல நான் போனேன்னா என்ன பிரச்சனை ஆகுமோ தெரியலையே. அப்ப அந்த ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா அதை நாங்க பாத்துக்கிறோம், அம்மா கிட்ட சொல்லி நாங்க புரிய வச்சுக்கிறோமா. இங்க பாருங்க, அப்படியே கலசத்தை கொண்டு போனது மட்டும் இல்லாம உங்க பையனோட அந்த கல்யாண விழாவையும் பார்த்துட்டு வரலாம்ல. கடவுளா பார்த்து உங்களை அங்க அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிடுங்களேன். இது கேட்டதோட நம்ம பரமேஸ்வரி ஒரு பக்கம், ஆமா என் புள்ளையோட கல்யாணத்தை நான் பார்க்கல, இந்த கல்யாண விழாவை பாக்குறதுக்காவது எனக்கு கொடுத்து வச்சிருக்கே அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விரும்ப நினைக்கிறாரு, நம்ம என்ன பிரச்சனையை கொண்டு வந்தாலும் இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரம் நம்ம பரமேஸ்வரியோட மனசுல கொஞ்சம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அதே நேரம் காரு போயிட்டு அந்த மண்டபத்துக்கிட்ட நிக்குது. அப்ப விருமன் எல்லாரும் இறங்க, அப்ப பரமேஸ்வரி காருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க. விருமன் காரை விட்டு இறங்கி, என்னம்மா பரமேஸ்வரி அம்மா கலசத்தை வச்சுக்கிட்டு உள்ளறையே உட்கார்ந்துருக்கீங்க, வெளியில வாங்க. அப்ப பரமேஸ்வரியும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப விருமன் கேக்குறாரு, என்ன பரமேஸ்வரி அம்மா முகத்துல ஒரு பதட்டம் தெரியுது, என்னாச்சு? உங்க பேரன் தானே இதுல நவதானியத்தை போட போறாரு, அதுக்கு ஏன் அப்படி பதட்டமா இருக்கீங்க?
அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, விருமா நீ தேவையில்லாம உன் குடும்ப விஷயத்துல நிறையவே தலையிட்டுக்கிட்டு இருக்க. அப்ப விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே நம்ம எல்லாருமே இப்படி கலச பூஜையும் கோவில் கும்பாபிஷேகத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னமோ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறீங்க. சரி வாங்க, சீக்கிரம் உங்க பேரனை பார்த்து நல்ல நேரத்து முடியறதுக்குள்ள இந்த நவதானியத்தை போட்டுடலாம் வாங்க அப்படின்ட்டு விருமன் இங்கிருந்து போறாரு. அப்ப சந்திரா வந்துட்டு அந்த விருமன் வரத பாக்குறாங்க. சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சிறப்பான தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா அப்படின்னு. அப்ப விருமன் அங்க இருந்து வராரு. சாமுண்டீஸ்வரி விருமனை பார்த்து, விருமா நான் உன்னை இன்வைட் பண்ணவே இல்லையே. விருமன் சொல்றாரு, நான் ஒன்னும் உங்களை பாக்குறதுக்காக வரல, இங்க பரமேஸ்வரியோட பேரை இருக்கிறதா கேள்விப்பட்டோம், அதனாலதான் அந்த பரமேஸ்வரியோட பேரன் தான் இந்த நவதானியத்தை போடணும், அவனை பாக்குறதுக்காக தான் வந்தோம். அதே நேரம் ராஜா அந்த இடத்துக்கு வராரு, கார்த்தியும் வராரு. அவங்க ரெண்டு பேரும் வராத பார்த்துட்டு நம்ம விருமன் சொல்றாரு, என்ன ராஜ சேதுபதியோட பேரா, இப்படியாவது இங்க எல்லாரையுமே ஏமாத்திடலாம் அப்படின்னு பாக்குறியா. அப்ப கார்த்தியும் ஒண்ணும் பேசல, ராஜாவும் ஒண்ணும் பேசல. அவங்க ரெண்டு பேரும் பேசினாதான் மாட்டிப்பாங்களே. அப்ப நம்ம பாட்டிய பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு கலசத்தை தூக்கிட்டு வராங்க. பரமேஸ்வரி கலசத்தை தூக்கிட்டு வராத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, ஏய் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் ஊர் தலைவர்களும் வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, உன்னை யாரு இங்க வர சொன்னது. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா வணக்கம், நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. நாங்க இங்க உங்களுக்கு தொந்தரவு பண்றதுக்காக வரல. உங்களுக்கு பரமேஸ்வரி அம்மாவை சுத்தமா பிடிக்காது அப்படிங்கறதே எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ராஜ சேதுபதி ஐயாவோட பேரை இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டோம். சரியான நேரத்துல இந்த கலச பூஜையை முடிக்கணும். அப்படி முடிக்கலைன்னா எங்க ஊருக்கு தாம ரொம்ப பெரிய ஆபத்து. அதனாலதான் பேரனை பார்த்து இந்த கலசத்துல தானியத்தை போடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தோம், ஆனா அவரு வர மாதிரியே தெரியல. அதே நேரம் சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், மரியாதையா எதுக்கு இங்க வந்த, உன்னை யாரு இங்க இன்வைட் பண்ணா, தேவையில்லாம வந்து என் டென்ஷன் கிளப்பிட்டு இருக்க, தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த நவதானியத்தை போட்டு அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சந்திராவும் சிவனாண்டியும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு சந்திரா சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே ஒரு நாடகம் அக்கா. அந்த காமெடி பீஸ் மாதிரி நிக்கிறான் பாரு, அவன் ஒன்னும் ராஜ சேதுபதியோட பேரன் கிடையாது, உன் மாப்பிள்ளதான் ராஜ சேதுபதியோட பேரன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஐயோ சந்திரா, எந்த நேரத்துல எந்த பிரச்சனையை வளர்க்கறது அப்படின்னு உனக்கு தெரியாதா, ஏன் தான் என் நிம்மதியை போட்டு சாகடிக்கிறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இப்ப எதுக்கு ஏன் மேல கோவப்படுற, நான் உண்மை என்னமோ அதை தானே சொன்னேன், இப்படியே என் மேல கோவப்பட்டு உன் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிற உண்மைய பார்க்க தவறுற. அதே நேரம் சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி அந்த நிக்கிறானே அவன்தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரனே, உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. அதே நேரம் அந்த விருமன் சொல்றாரு, என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் அந்த நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நவதானியத்தை அந்த கலசத்துல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜா என்ன பண்றாருன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு வராரு பக்கத்துல. அப்ப டக்குன்னு அந்த இடத்துல நவீன் இருக்காருல்ல, அவரு புகமூட்டத்தை கலப்புறாரு மிஷின் மூலம். இதனால சாமுண்டீஸ்வரி மேலையும் அந்த சிவனாண்டி சந்திரா எல்லாரு மேலையும் அந்த புகமூட்டம் அடிக்குது. அதே நேரம் நம்ம கார்த்திக் வந்துட்டு போயிட்டு அந்த கலசத்துல தானியத்தை போடுறாரு. அப்ப அங்க பூஜையும் நடக்குது. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த யாருமே கவனிக்கல. அப்ப சாமுண்டீஸ்வரி கத்துறாங்க, யாரு இங்க புகைய போட்டது, மரியாதையா சொல்லுங்க, யாரு இங்க புகைய போட்டது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் ரொம்ப சூப்பரா அந்த கலசத்துல அவ தானியத்தை போட்டுட்டு இந்த பக்கமா வந்துடுறாரு. அப்ப புகையெல்லாம் முடிஞ்சதோட சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல ராஜ சேதுபதியோட பேரனா சாமுண்டீஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்க ஆளு நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி அதுதான் நல்லபடியா இந்த கலச பூஜை நடந்து முடிஞ்சிருச்சே அப்படின்ட்டு பரமேஸ்வரி சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் அதான் கலச பூஜை முடிஞ்சிருச்சுல்ல, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன பரமேஸ்வரி, இங்க பாரு பரமேஸ்வரி, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி இறக்கம் இல்லாம பேசுற, என் பிள்ளையோட கல்யாணத்தை என்னால நேரடியா பார்க்க முடியல, கடவுளா பார்த்து என்ன இங்க அனுப்பியிருக்காங்க, என் பிள்ளையோட கல்யாணத்தை நான் பார்த்துட்டு போறேனே. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க,
எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு எதிர்க்கவே இப்படி பேசுவ? மரியாதையா இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் பரமேஸ்வரி சொல்றாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி பேசுற அப்படின்னு. ஊர் தலைவர்கள் சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா உங்க மேல எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிறையவே இருக்கு. பாவம் இந்த அம்மா அத்தனை வருஷமா அவங்க பிள்ளைய விட்டு தவிச்சு போய் இருக்காங்க. நீங்களும் அவரும் ஓடின பிறகு இந்த கோவில் கும்பாபிஷேகமே நடக்கல. இப்பதான் இந்த கோவில் கும்பாபிஷேகமே நடக்க போகுது. பாவம் இவங்க ஒரே ஒரு டைம் தானே உங்களோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் பரமேஸ்வரிக்காக கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நிக்க, இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்துட்டு, இங்க பாருங்க, மூத்தவங்க யாரும் என்னை கையெடுத்து கும்பிட வேணாம். சரி ஓகே, நான் இந்த பொம்பளை ஓரத்துல இருந்துட்டு போகுது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சாமுண்டீஸ்வரி அப்படி சொல்றதுக்காகவாவது உனக்கு தோணுச்சு, கையெடுத்து கும்பிட்டு நன்றி சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போதும் போதும், உறவு கொண்டாடாம ஓரத்துல போய் உட்காரு அப்படின்னு. இதையெல்லாம் பார்த்துட்டு சிவனாண்டியும் அந்த முத்துப்பாண்டியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. முத்துப்பாண்டி சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இப்படி ஆகிருச்சு, நம்ம எப்படியாவது பிளான் பண்ணி அவனோட உண்மையான முகத்தை நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இப்படி கடைசி நேரத்துல நமக்கு இப்படி ஆப்பு வச்சுட்டானே அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும், இவன் கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி எஸ்கேப் ஆகிடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு. அப்ப சந்திரா சரியான கோவத்துல சிவனாண்டி கிட்ட வந்துட்டு, என்னங்க இப்படி ஆகிருச்சு? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா இது எதிர்பார்த்தது தானே, அவனோட திட்டமே தனி திட்டமா இருக்கு, அவனுக்கு ஒரு கூட்டமே உதவி பண்ணிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் உன் மாமா இருக்கான் பாரு, அவன், அப்புறம் அந்த மயில் வாங்கணும், அந்த வேலைக்கு சேர்ந்திருக்கானே நவீன், அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கார்த்திக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவன் இவ்வளவு சுலபமா எல்லாத்துல இருந்தே தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே பிரிக்கணும், அப்பதான் நம்மளால அந்த ராஜ சேதுபதியோட பேரை இவன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நம்ம சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, நானும் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், அவனுக்கு பக்க பலமா இவனுங்க இருக்கானுங்க அப்படின்ட்டு. இவனுங்க யாரும் வர முடியாதபடி இந்த கார்த்திய லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா இன்னைக்கு எந்த விஷயத்திலயும் நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க கோவில் கும்பாபிஷேகம் இருக்குல்ல, அதுல கண்டிப்பா அவனுக்கு சரியான ஆப்பு வைக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியோட அந்த கல்யாண நாள் ஃபங்க்ஷன் ரொம்ப அருமையா நடக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு ரேவதி, அவங்களோட தங்கச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்திக் நேரா நவீனை பார்த்து, நவீன் ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நவீன் சொல்றாரு, தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு துர்காவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலே போதும். இதை கேட்டதோட கார்த்திக் கேக்குறாரு, யோ யாயா நீ வேற, துர்கா உன்னை காதலிக்கணும் அப்படின்னா நீதான் ஏதாவது முயற்சி பண்ணணும், நான் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.